மச்சி அங்க பாத்தியா தனியா ஒரு சிட்டு அள்ளிடுவோம் மச்சி. டக்கரா இருக்குடா. வா. Joy, beautiful darling. No baby, no. What a silky hair. என்ன ஷாம்பு யூஸ் பண்ற? அங்க பாருங்க, ஏதோ கலாட்டா நடக்குது. வாங்க வேடிக்கை பார்ப்போம். ஐயோ, நம்ம சின்னம்மா காரு. அங்க பாருங்க, நம்ம சின்னம்மா தான். ஜெய் ஆஞ்சநேயா. அண்ணே சௌக்கியமா? சௌக்கியம். ஒரு முக்கியமான விஷயம் அங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ். என்ன தலையில ரத்தம்? இல்ல. வாங்க டாக்டர் கிட்ட போலாம். சின்ன காயம் தாங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்க வாங்க. வேணாங்க. ப்ளீஸ் வாங்க. இந்த சாது மனுஷன் சண்டை போட்டாரா? என்னால நம்பவே முடியலையே. நேர்ல பாக்கலன்னா நான் கூட நம்பிருக்க மாட்டேக்கா. ஆக்ரோஷத்தோட அவர் போட்ட சண்டை பாக்க கொடுத்து வச்சிருக்கணுக்கா. அவர் பிசினஸ்ல மட்டும்தான் எக்ஸ்பர்ட் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது டோட்டலா பார்த்தா அவர் ஒரு சூப்பர் மேன். ஆமா, கண்ணாடி கிட்ட சொல்லி அவருக்கு மிளகு குழம்பும் ரசம் வச்சு சாப்பாடு போடுங்க. சரிம்மா. அப்பா, அங்கிள், விஷயம் தெரியுமா? ஓ தெரியுமே. நாங்க தான் நீ பேசுறத கேட்டுட்டே வந்தோமே. அடி பலமா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. என்னமோ நெத்தியில பிளாஸ்டர்ல இன்டு மார்க்ல ஒரு குறி போட்டிருந்தா. அவர் என்ன சினிமா ஹீரோவா? 4 பேரோட சண்டை போடும்போது அடிபடாம வரதுக்கு. சண்டைன்னா அடிபடதான் செய்யும். நல்ல வேலை கபாலத்துக்கு வந்தது கேப்போட போச்சு. இவன் பனாதி மாதிரி ஏதாவது ஒரு புது பழமொழி சொல்லுவான். அதை நீ கேரே பண்ணாத. போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. என்ன தண்ணியா? ஷட் அப். கீழே வா சொல்றேன். இப்படி உட்காரு. என்ன? கீதா நம்ம வலையில விழுந்துட்டா. எந்த வலையில? பெருச்சாளி வலையில. அடிச்சை. நம்ம பிளான்ல இல்லாத தெருச்சண்டையில அவ மனசு மாறி போச்சு. டேய், அந்த பையனை எப்படி புகழ்ந்து பேசுறா பாத்தியா? நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆக தெருச்சண்டையில் ஒரு திடீர் திருப்பம். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நீ உடனடியா மாடிக்கு போய் அவகிட்ட மேரேஜ பத்தி பேசி பாரு. நாம தாம்பூலத்தை மாத்திக்கலாம். மாத்திக்குவோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். என்ன? இந்த பைய பேரு ராஜா. ஆனா சர்டிபிகேட்ல ராமகிருஷ்ணன் போட்டிருக்குதே, எப்படி? ராமகிருஷ்ணன்ற பேர் தான் ஒரிஜினல் பேரு. ராஜான்றது செல்ல பேரு. ஓஹோ. எனக்கு இன்னொரு குழப்பம். இன்னொரு குழப்பம் யாருக்காவது இங்க வந்தா இந்த வீட்டுல ஒரு கொலை விழும். அது நீதான். மரியாதையா மாடிக்கு போ. கீதா, அம்மா கீதா. இது வந்துட்டேன்ப்பா. ஒரு முக்கியமான விஷயமா பேசலாம்னு வந்தேன். அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் புரியல. என்கிட்ட என்னப்பா தயக்கம்? அத தயக்கம்னு சொல்ல முடியாது. ரொம்ப பச்சையா சொன்னா பயம்னு தான் சொல்லணும். பயமா? ஏன்கிட்டயா? என்னப்பா விளையாடுறீங்களா? விஷயத்தை சொன்னா உனக்கு கோபம் வரும், கூச்சல் போடுவேன், 4 பேர் காதல விழும், அசிங்கமாயிடும். அதனால தான் முன்னெச்சரிக்கையா கதவை சாத்திட்டேன். எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. நீங்க என் கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்க.
ரைட்? கரெக்ட். நான் தான் கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்படி ஏன் இப்படி வீணா சிரமப்படுறீங்க? இது என் கடமைம்மா. மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நிச்சயமா நீ ஒத்துக்குவ. ஐ see. மாப்பிள்ளை யாரு? நம்ம ராமகிருஷ்ணன் தான்மா. வாட்? ஆமாமா, வெரி குட் பாய். இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை நமக்கு கிடைக்காது. அதோட அவன் நமக்கு தூரத்து உறவு வேற. ஏமா கீதா, நீ என்ன சொல்ற? ஏன்பா, இதுக்கு அவர் சம்மதிச்சிட்டாரா? நோனோ, உன் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கிட்ட நான் பேச போறேன். அதானே கேட்டேன். தப்பி தவறி கூட அவர்கிட்ட கேட்டுடாதீங்க, அப்புறம் அவர் இந்த ஊரை விட்டே போயிடுவாரு. ஒருவேளை நான் சம்மதிச்சாலும் கண்டிப்பா அவர் சம்மதிக்க மாட்டார். அவனை நான் சம்மதிக்க வைக்கிறேம்மா. வேண்டாம்ப்பா, அவர் போயிட்டா சஃபர் பண்றது நம்ம கம்பெனி தான். ஒரு பெரிய திறமைசாலி கிடைச்சிருக்காரு, அதுக்கு எடுத்துறாதீங்கப்பா. கீதா, நான் வந்து அப்பா, அக்காவை நினைச்சு பாத்தீங்களா? அது வாழா வேட்டியா வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு நான் எப்படிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இனிமே என் கல்யாண பேச்சு எடுத்தீங்க, அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன். என்னடா பெருசா கோச்சிக்கிற? பின்ன நான் அப்பவே சொன்னேன். மெதுவா மெதுவா பேசுடா. பின்ன நான் அப்பவே சொன்னேன், எனக்கு இந்த கிருஷ்ணர் பக்தர் வேஷம் போட்டு விடுங்க, நிறைய லீலைகள் பண்ணலாம்னு. எனக்கு இந்த அனுமார் பக்தர் வேஷம் போட்டு விட்டீங்க, இப்போ இந்த வேஷமே எனக்கு எதிரே ஆயிடுச்சே. சரி, கால்குலேஷன்ல கொஞ்சம் தப்பு நடந்து போச்சு, அதுக்காக பெரிய மனுஷங்கிற மதிப்பு இல்லாம எடுத்தேன் தொடுத்தேன்னு பேசுறியே. மாமா, இந்த ஏமாத்தத்தை என்னால தாங்க முடியல மாமா. அறிவு கெட்டவனே, இந்த இடத்துலதான் சைக்காலஜி பார்க்கணும். உன்னாவோ பிடிக்கலன்னு சொன்னாளா? இல்ல. அப்ப 75% ஓகேவா? நீ பொறுமையாயிரு, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். பொறுமை? இனிமே அதுக்கு ஏது பெருமை? என்ன அனுமார் புது கவிதை பாடிட்டு போது? வாழை வெட்டுறேன், எப்படி வெட்டணுமோ வெட்டுறேன். சும்மா யாராவது மங்களத்தம்மா கூப்பிடுறாங்கயா. வரட்டுமா? என்னடா இது? கதவை தாப்பா போட்டு வாடா. என்னடா இது கோலம்? இறங்குடா கீழே. இல்ல, நான் சாக போறேன். அதான் கழுத்துல கயத்தை மாட்டிக்கிட்டு உயிர் எழுதிக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இல்ல, கதை, என் கண்ணீர் கதை. அப்பா, நல்ல சமயத்துல நாம வந்தோம். இல்லன்னா இவன் சாவரத்தோட நம்மையும் சேர்த்துல மாட்ட விட்டுருப்பான். டே கண்ணா, ஏண்டா இந்த அவசர முடிவுக்கு வந்த? இந்த வயசான காலத்துல மாமாவை அனாதையா விட்டுட்டு போக பாக்குறியா? நீ தொங்கறதுக்கு வாழற வீடு ஏன் வீடு தான் கிடைச்சதா? எங்கயாவது பாழும் மண்டபத்துல போய் வவ்வால் மாதிரி தொங்கறதானே மூதேவி. டேய் கோதண்டம், தப்பா நினைச்சுக்காதடா. டேய் கண்ணா, நீ தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்னடா கஷ்டம் ஏற்பட்டு போச்சு? கீதா இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி கல்யாணத்துக்கு சான்ஸே இல்ல. அதனால அவன் நினைவுல சாகரதா முடிவு பண்ணிட்டேன் மாமா, முடிவு பண்ணிட்டேன். தெய்வீக காதலா? போடா, உன் மாமா என்னைக்குமே தோத்ததில்லடா, ஜெயிச்சு காட்டுறா. பிரமாதமான பிளானோட வந்திருக்கோம். சக்சஸ்ஃபுல் பிளான். இதுல கவராத இந்திய பெண்ணே இருக்க முடியாதுடா. குறிப்பா தமிழ் பொண்ணு இருக்கவே முடியாது. நிஜமாவா? ஏய், இது பரம ரகசியம். பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரில அது கூட பேசாதேன்னு சொல்லி இருக்காங்க. சோத்துக்கு கூட காது இருக்கும். எந்த கழுதியாவது ஒட்டு கட்டுக்கிட்டு இருக்க போறான்? சொல்லேண்டா சாம்பு. இறங்கி வாடா. பழனிக்கு புறப்பட்டு இருக்கோம். என்னது பழனிக்கா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நாங்க 2 பேரும் போய் திரும்பி வர்றப்போ பெரிய டின்ல உனக்கு பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரோம். குளுக்காதரா கொட்டிட போகுது. என்னப்பா இது? இன்னைக்கு நம்ம கம்பெனி டைரக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கு நீங்க வரணும்னு சொன்னேன்ல, மறந்துட்டீங்களா? ஆமா, மறந்தே போயிட்டேன். ஏண்டா பழனிக்கு நாளைக்கு போய்க்குமா? ஏண்டா மிதிக்கிற? தெய்வ காரியத்தை தள்ளி போட்டா பாவமடா பாவம். ஆமாமா, தெய்வத்தோட கோபம் மனிதனுக்கு சாபம். இது வழக்கமான பார்ட்டி தானே, என்ன விட்டுட. அது இல்லப்பா, இன்னைக்கு நம்ம ராமகிருஷ்ண சார பாராட்ட போறாங்க, அதுக்கு தான் இந்த பார்ட்டி. ராமகிருஷ்ண சாரா? அவருக்கு பாராட்டா? அப்படி என்ன அவர் கிழிச்சாரு? அப்பா, அவர் ஐடியா படி செஞ்ச பிசினஸ்
சக்சஸ் ஆகி நம்ம கம்பெனிக்கு 200% லாபம் வந்திருக்கு. என்னது நம்ம கம்பெனிக்கு? ஆமா. ஏன்டா இழவு கொட்டுற? உன் கம்பெனியை பத்தி உனக்கே தெரியாதா? ஆமாமா, நீ கூட சொன்னல, ஆ. நான் மறந்துட்டேன். ஏண்டா இன்னைக்கு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு நாளைக்கு மலை ஏறிடுவோமே. மண்குதிரையை நம்பி ஆத்துல இறங்கினா கரைஞ்சிடும்னு சொல்லுவாங்க. உன்னை நம்பி போனா கரையிலேயே கரைஞ்சிடுவோம். அடே, வேலாயுதத்துக்கிட்ட வேலை வச்சுக்கிட்ட வேல் பறக்கும். வேண்டாம் வேண்டாம், கடவுளோட இருக்கு காம்ப்ளிகேஷன்ஸ். ஏமா, நீ தான் இப்ப நம்ம கம்பெனிக்கு எம்டி ஆச்சே, நீ அட்டன் பண்ணாலே நான் அட்டன் பண்ண மாதிரி தான். ஏண்டா அப்போ புறப்படுறா. தந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. நோ தேங்க்ஸ். ஏமா அப்பா வரல? அப்பா பழனிக்கு போயிருக்காரு. சாப்பிடலையா? தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்லை. சார், how about you? நான் சத்தியம் பண்ணது ஆஞ்சநேயர் கோயில். சார், சாப்பிடுங்க சார். நான் ஆஞ்சநேயர் கோயில் இல்ல. பாய், 2 1 minute. என்ன கீதா, உன்னை இப்பெல்லாம் வெளியில பார்க்கவே முடியறதில்ல? அவர் ரொம்ப பிஸி போல இருக்கு. எடுத்துக்க. சாப்பிடுறீன்னா? சாரி, எனக்கு ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காது. பாட்டு தானடி, சும்மா சாப்பிடு. நீ கூட சாப்பிடுற? பெரிய பிகு பண்ணிக்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் உன்னை சாப்பிடாம விட போறது இல்ல. அது இந்த கீதா கிட்ட நடக்காது. பார்க்கலாமா? பார்க்கலாண்டி. உங்களுக்கு மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இன்ட்ரோடியூஸ் பண்ணல சார்? 1 minute. மீட் மிஸ்டர் ராமகிருஷ்ணன். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனி டைரக்டரோட ரிலேஷன். வணக்கம். வணக்கம். நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். வீட்டுல அக்கா எப்படி இருக்காங்க? ஆமா, நான் கூட கேட்கணும் நினைச்சேன். எப்படி இருக்காங்க? ஓ, ஷீ இஸ் ஆல் ரைட். I'm sorry. I'm not feeling well. நான் வரேன்.